வருகின்ற தருணத்தில் நான் யார் என்பதை அறிவாயா? நான் யார் என்பதை முன்னூறுங்க. ஆரம்பது 300. அது தெரியாதா? தெரியாது. மசரி கேட்டேன். நான் யார் என்பதை அறிவீர்களா? தாங்கள் சொன்னால் தெரியும். சொன்னால் தெரியும். இருப்பினும் இன்னும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம ராஜன் அவர்கள் இந்த கோமாளிக்காக கோமாளிக்கு எனக்கு இல்லையா? இன்னும் இந்த தெய்வீகமான ராஜசபை நமக்காக அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். எதற்காக? இன்னும் ராஜண்ணன் குடும்பத்தார் வேண்டுதல் வைத்து வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தினால யார் யார் நன்றாக வசித்து பாருங்கள். படித்து விட்டாயா? படித்து விட்டேன். இன்னும் வெண்டனூர் காட்டுவலகு கிராமத்தை சேர்ந்த இன்னும் ராஜா ஐயா அவர்களும் அப்புசாமி அவர்களுக்கு வேண்டுதலுக்காக இன்று ஓரிரவு தெருக்கூத்து நாடகம். இன்னும் மகேஸ்வரி, சபரிவாசன், ஹரிஸ்மன், கோபாலக்கண்ணன், லோகநாயகி, மிதுன், வர்ஷிகா தன்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் அந்த ஆண்டவனுடைய கிருபையினால் தான் வைத்து வேண்டுதல் நிறைவடைந்ததற்காக ராஜா ஐயா குடும்பத்தார் நமக்காக ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அவர்களும் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கிறார்களே, பெரியவர் சிறியவர் அனைவற்று பேர்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும், இன்னும் அவர்கள் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் அவர் சென்ற இடமெல்லாம் சிறப்போடு செய்யும் தொழில் மென்மேலும் வளர அந்த எல்லாம் வளர சிவபெருமானை வேண்டிக் கொள்கிறோம். ராமார்ப்பணம். நண்பா, நான் யார் தெரியுமா? யாரு? என் பெயர் என்ன? உன்னுடைய பேர் என்ன? ஒன்றும் புரியவில்லை. இப்ப அவதியா இருக்கிறார்கள். ஆகட்டும், உரையாடுங்கள். நண்பா, என்னுடைய பெயர் மார்கண்டன் என்று அழைப்பார்கள். மார்கண்ட வாழ்க்கை உன்னுடைய பெயர் பால மார்கண்டா இருந்துட்டாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? ஓஹோ, என்னை பெற்றெடுத்தார்களே தாய் என் அம்மா. தந்தை அவள் பெயர் என்ன? என் நாய பேரா?
அதுவும் தாய் தான். ஆமா, பெறாத தாய். ஆமா, என்னை பெற்றெடுத்தார்களே ஆமா, என்னுடைய தாய் தந்தை யாரு? முந்தைய தவம் கிடந்த 300 நாள் சுமந்து அந்தியே பவளாய் சிவனையும் ஆதரித்து தொந்தி சரிய என்னை பெற்றெடுத்தார்களே என் அம்மா. பேர் என்னங்க ஐயா? அவள் யார் தெரியுமா? யாரு? என்னை அங்கத்திலே ஆமா பெற்றெடுத்த என் மாதா ஆமா அன்னையோ ஞானச்சவந்தரா என்று அழைப்பார்கள். தாய் ஞான சௌந்தரியால். உண்மைதான். தந்தை யாருங்க? என் தந்தையோ மிருகண்ட ரிஷி. ஓ, மிருகண்ட ரிஷி. உண்மைதான். மிருகண்ட ரிஷிக்கும் உன் தாய் ஞான சௌந்தரியாளுக்கும் நீ பால மருகண்டனாக பிறந்து எப்படி பிறந்தவர்? எப்படி பிறந்தவர் நண்பா? ஐயா, என்னுடைய தாய் தந்தையா திருமணமாகி ஓஹோ வெகு ஆண்டு காலமாக ஆமா புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். ஐயோ பாவங்க ஐயா. அதாவது அன்னை குழந்தை பேர் இல்லாமல் இருந்தார். ஆமா, புத்திரன் இல்லாதவனுக்கு புண்ணிய லோகத்தில் இடம் கிடையாதான். ஒரு மனிதனா பிறந்து விட்டான், அவன் எவ்வளவு பாவங்களை செய்தாலும் இல்லை பாவத்தையே செய்யாதவனா இருந்தாலும் புத்திரன் இல்லாதவன் புத்தி என்ற நரலோகத்தில் தள்ளப்படுவான். அதனால் தனக்கு பிறகு தாய் தந்தையருடைய பெயர் சொல்வதற்கு தானே புத்திரர்கள். உண்மைதான். அந்த காலத்தில் தாய் தந்தைக்கு உதவுவதற்கு பிள்ளைகள் தந்தை பெயர் சொல்ல பிள்ளைகள் புத்திரன் வேண்டும். ஆமா, நமக்காக புத்திர வாக்கியம் இல்லையே. அப்படி என்று துக்கம் என்னும் சமுத்திர கடலிலே என் தாய் தந்தையார் இருவரும் மூழ்கி தவித்துக் கொண்டிருந்தார். சரி, ஆனால் இதிலிருந்து எப்படி கரையேற்றுவது அப்படி என்று யோசித்து என் தாய் தந்தைமார்கள் இருவரும்
எல்லாம் அல்ல இறைவனா விளங்கக்கூடிய ஆமா அந்த மும்மூர்த்திகளில் ஒருவன் சரி முக்கண் படைத்தவர் பரமேஸ்வரன் அந்த சிவபெருமானை காலையிலும் மாலையிலும் துதி செய்து ஆமா பஞ்சாக்னி மத்தியிலே கடூரமான தவத்தை செய்து சரி காற்றையே ஆகாரமாக புஜித்து என் தாய் தந்தை இருவர்களும் சிவபெருமானுக்காக விரதம் இருந்து அந்த சிவபெருமான் அருளினால் நான் மார்கண்ட பாலனாக நான் பிறந்தவன் சொல்லி அருளால் பிறந்தவர் பாலம் அருகட்டும் உண்மை ஐயா அப்படி பிறந்து வளர்ந்து நீங்க எங்கே இருக்கிறீர்கள் இருக்கக்கூடிய இடம் எங்கே நான் எங்கே இருக்கின்றேன் ஆமா என்னுடைய தேசம் தேசம் ஓட்ட போட்டு நான் இருக்கக்கூடிய என் தேசம்
அதாவது ஆ. உச்சித தேசம் என்று சொல்லக்கூடிய ஓ. அக்ரஹாரம். ஆமா. அங்கே ஆ. பிராமணர் ஜாதியில் பிறந்தவர்கள் ஆமா. வாழக்கூடிய இருப்பிடம். இருக்கட்டும். அன்பா, ஐயா. இப்படி ஆ. உச்சித தேசத்து ஆமா. என் தாய் தந்தையார் இருவருக்கும் நான் மகனாக பிறந்தாலும் சிவனின் அருளினால் பிறந்ததனால் ஆமா. காலையிலும் மாலையிலும் அந்த எம்பெருமான் ஆ. அவரை கோரி பூஜை செய்வது வழக்கம். வணக்கம். பூஜை முடித்த பின்பு பாடசாலைக்கு சென்று வேதங்களை கற்பது என்னுடைய வேலை. உண்மைதான். ஆனால் இன்று தினத்திலே நான் பாடசாலைக்கு சென்று வந்து விட்டேன். அன்னையினுடைய பாதத்தை படி வேண்டும், தரிசிக்க வேண்டும். புறப்படுங்க போலாம்.